ஹாய், தமிழ் ஜூனியர் டைப்பிங்கில் செகண்ட் பேப்பரில் கேட்குற ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஆல்ரெடி இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட்க்கெல்லாம் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். இன்றைக்கி தமிழ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மார்ஜின் செட் பண்ணணும். 10 to 65 டிகிரியில் செட் பண்ணணும். இங்கிலீஷ்க்கு 75 டிகிரியில் செட் பண்ணுவோம். இதே தமிழ்னா 65 டிகிரி. இதுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் 55. கரெக்டாக 10 டிகிரியில் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். 10 to 65ன்னு நீங்கள் செட் பண்ணால் தான் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் 55 கரெக்டாக கிடைக்கும். ஓகே, இப்போது இங்கிலீஷில் நம்ம கேபிட்டலில் டைட்டிலை டைப் பண்ணணும். இதே தமிழ்னு பார்த்தீங்கன்னா கீழே அண்டர்லைன் பண்ணணும். இப்போ பள்ளி சிறார் நல்வாழ்வுன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களே, அதுக்கு கீழே அண்டர்லைன் வரும். ஹைஃபனை வச்சு ஃபுல்லாக டைட்டிலில் அந்த ஸ்பேஸ் இருக்க இடத்துலையும் ஹைஃபனை வச்சு அண்டர்லைன் பண்ணணும். ஃபுல்லாகவே அண்டர்லைன் பண்ணணும். இந்த பள்ளிங்கிற இடத்துல ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட்டாக பரிசோதிக்கப்பட்டோர் அது வரைக்கும் ஃபுல்லாக அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓகே, இனி ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். இப்போது இதில் உள்ள கரெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அப்படியே இங்கிலீஷில் உள்ளது மாதிரி தான் இதுலேயும். இப்போ இது என்னது, இங்கிலீஷில் கண்டினியூன்னு பார்த்துருப்போம். கண்டினியூனா தமிழில் தொடர்க. இதை திட்டத்தின் கீழ் பரிசோதிக்கப்பட்டார்னு சொல்லிட்டு கண்டினியூவாக டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த கோடு போட்டு ரீன்னு கொடுத்துருக்காங்களா, அந்த லைனில் அந்த ஒரு எழுத்தை கிராஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அந்த இடத்துல ரீன்னு டைப் பண்ணணும். நெக்ஸ்ட் லைனு நீன்னு கொடுத்துருக்காங்களா, நீனா நீக்கம், டெலிட் சிம்பிள் கொடுப்பாங்கள்ல, அதை தமிழில் நீன்னு கொடுத்துருப்பாங்க. இதில் கிராஸ் பண்ணியிருக்கதை டெலிட் பண்ணணும். காயில் இதை டெலிட் பண்ணிடணும். பல் நோயின்னு மட்டும் டைப் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு அதே லைனில் பாருங்கள், மான்னு கொடுத்துருக்காங்களா, மானா மாற்றம். இங்கிலீஷில் ட்ரான்ஸ்ன்னு இருக்கும். 63ன்னு இருக்கிறது 36ன்னு டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே கோடு போட்டு 8ன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ உள்ள நம்பர் ஏதாவது கிராஸ் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், அந்த 9 கிராஸ் பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துல 8ன்னு டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரான்னு கொடுத்துருக்காங்க, இங்கே கிராஸ் பண்ணியிருக்காங்க பெரிய ராவை, அதை எடுத்துகிட்டு இந்த சின்ன ரா போடணும். அதுக்கப்புறம் பாருங்கள் 2 கொடுத்துருக்காங்க, அந்த 3 எடுத்துகிட்டு 2 போடணும். நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள் ட்ரான்ஸ், அதே தான் மாற்றம். இந்த 5410 மேலே டைப் பண்ணணும், 8635 கீழே டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த சிம்பிளை இங்கிலீஷ்லேயே பார்த்துருப்பீங்க. இது ஸ்பேஸ் விடாமல் 2 வேர்டையும் சேர்த்து டைப் பண்ணணும்னு மீனிங். காச நோய் அப்படின்னு டைப் பண்ணணும். நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள், இதில் பாருங்கள் இருக்க அப்படின்னு இருக்குது. இங்கிலீஷில் ஸ்டெட்டுன்னு இருக்கும். ஸ்டெட்னா என்ன, அப்படியே அந்த வேர்டை டைப் பண்ணணும். அவ்வளோதான், கரெக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இனி டைப் பண்ணலாம். இனி எப்போதும் போல் இங்கிலீஷில் எப்படி நம்ம கண்டுபிடிப்போமோ டைட்டிலுக்கு ஸ்பேஸ், அது மாதிரி தான் இதுலேயும் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு டைட்டிலை சென்டர் பண்ணணும். அதுக்கு டைட்டிலில் மொத்தம் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம மொத்தமாக கவுண்ட் பண்ணி எடுத்துக்கணும். பரிசோதிக்கப்பட்டார், அதுக்கு முன்னாடியும் ஒரு ஸ்பேஸ் வரும். எல்லாத்தையும் மொத்தமாக கவுண்ட் பண்ணோம்னா 41ன்னு கிடைக்கும். இப்போது இதை 55லேருந்து மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் 14ன்னு கிடைக்கும். இப்போது இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 7. இப்போது 7 ஸ்பேஸ் விட்டு டைட்டிலை டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டைட்டில் முடித்ததுக்கப்புறம் அண்டர்லைன் பண்ணிடணும் மறக்காமல். அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விடணும். நெக்ஸ்ட்டு ஹைஃபனை வச்சு கோடு போட்டுக்கணும். 10 to 65 டிகிரி வரைக்கும் கோடு போட்டுறணும். ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் சிங்கிள் லைன் ஸ்பேஸில் வச்சுக்கிட்டு கீழே உள்ள அந்த நோய்களின் விவரம், திருவாரூர் இதெல்லாம் டைப் பண்ணுறதுக்கு சிங்கிள் லைன் ஸ்பேஸில் தான் வச்சுக்கணும். ஓகே, இப்போது காலம் பிரிக்கலாம். காலமுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வரும்னு கண்டுபிடிச்சி காலம் பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு காலம் ஹையஸ்ட்டாக இருக்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த காலம்குள்ள டைட்டிலை கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதை நம்ம மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு அதை கவுண்ட் பண்ணிக்கோங்க, அதில் எவ்வளோ இருக்குன்னு. இப்போ வேலூர்னு கவுண்ட் பண்ணையில் லூ, அதுக்கப்புறம் அந்த துணைக்கால், இது மெஷினில் டைப் பண்ணையில் துணைக்கால் தனியாக தானே போடுவோம். அப்போ அதை ஒரு ஸ்பேஸாக தான் நம்ம கவுண்ட் பண்ணணும். இதில் 5 இருக்குது. இனி பேலன்ஸ் இருக்கிறதுல கவுண்ட் பண்ணி பாருங்கள். இதில் 6 இருக்குது. இப்போது எது ஹையஸ்ட்டோ அதை எடுத்துக்க வேண்டியதான். இப்போ ஹையஸ்ட் 6 தான். இப்போ லாஸ்ட் காலம்ங்கிறதுனால அதோட 1 ப்ளஸ் பண்ணணும். 1 ப்ளஸ் பண்ணால் 7. நெக்ஸ்ட்டு காலம் பார்க்கலாம். இதுலேயும் ஃபஸ்ட்டு டைட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா டைட்டில் ஹையஸ்ட்டாக இருக்குது, அதுக்கும் சான்ஸ் இருக்குது நிறையா. அதனால் அதை பாருங்கள். இதில் 5 தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்பர்ஸ் பார்க்கையில் 6 இருக்குது. அப்போது 6 தான் ஹையஸ்ட்டு. இங்கெல்லாம் 2 ப்ளஸ் பண்ணணும். 6 + 2 8. இந்த காலமுக்கு 8.
நெக்ஸ்ட்டு காலம் அதே போல் டைட்டில் பாருங்கள், இதில் வந்து 4 தான் இருக்குது, கம்மியாக தான் இருக்குது. கீழே உள்ள நம்பர்ஸ் பார்க்கையில் 6 வருது. இப்போ 6 + 2 8. நெக்ஸ்ட்டு காலம் டைட்டில் கவுண்ட் பண்ணையில் 6 கிடைக்கிது. உள்ளே உள்ள நம்பர்ஸும் வந்து 6 இருக்குது. அப்போ 6 + 2 8. இப்போ ஹையஸ்ட்டாக இருக்கிறது 6, அதோட 2 ப்ளஸ் பண்ணி 8ன்னு போட்டாச்சு. இப்போ காலம் வந்து நம்ம பிரித்தாச்சு. இப்போ இந்த 4 காலமே வச்சு இந்த ஃபஸ்ட்டு இருக்குல்ல காலம், அதுக்கு எவ்வளோ ஸ்பேஸுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த 4 காலமுக்கு கண்டுபிடிச்சதை ஆட் பண்ணால் 31 கிடைக்கும். அதாவது 8, 8, 8, 7 ஆட் பண்ணால் 31. அதை 55லேருந்து மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் 24ன்னு கிடைக்கும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு காலமுக்கு எவ்வளோ ஸ்பேஸு? 24 ஸ்பேஸு. இப்போது இந்த 24ல் நோய்களின் விவரங்கிறத நம்ம சென்ட்ரு பண்ண போகிறோம். அதாவது எவ்வளோ ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதில் ஒவ்வொரு லெட்டராக கவுண்ட் பண்ணுங்கள். ஸ்பேஸையும் சேர்த்து அந்த நோய்களின் விவரத்துக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, அதையும் சேர்த்து தான் கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணிங்கன்னா 12ன்னு கிடைக்கும். இப்போ 24 - 12, 24 தானே ஸ்பேஸ் மொத்தமாக, அதனால் அதுலேருந்து மைனஸ் பண்ணால் 12ன்னு கிடைக்கும். அதை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், 6. இப்போ 6 ஸ்பேஸ் விட்டு, அதாவது அந்த 10 டிகிரிலேருந்து 6 ஸ்பேஸ் விட்டு நோய்களின் விவரம் வந்து நம்ம டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு திருவாரூரை சென்ட்ரு பண்ணணும். அந்த காலமுக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 8. இப்போ திருவாரூரில் 6 லெட்டர்ஸ் இருக்குது. 8 - 6 2ன்னு கிடைக்கும். அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 1. இதை வந்து நம்ம 2வை 2ஆல் டிவைட் பண்ணி போட்டாலும் ஓகே. 2ன்னு கிடைக்கிறப்போ என்ன, முன்னாடி ஒரு ஸ்பேஸ் பின்னாடி ஒரு ஸ்பேஸ் வரப்போகுது. அந்த மாதிரியே நீங்கள் டக்குன்னு போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு சேலம். இந்த காலமுக்கு 8 இருக்குது. அப்போ 8 - 4 4. அந்த 4ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் 2. இதையும் வந்து முன்னாடி 2 பின்னாடி 2ன்னு சொல்லி டிவைட் பண்ணாமலும் போடலாம். நெக்ஸ்ட்டு காலம் தருமபுரி. இதில் 5 லெட்டர்ஸ் இருக்குது. அங்கே 8 காலமுக்கு மொத்தமாக பிரித்தது. 8 - 5 3. அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 1.5ன்னு கிடைக்கும். அதை நம்ம 2னே எடுத்துக்கலாம். இப்படி 3ன்னு இருக்கப்போ முன்னாடி வந்து ஹையஸ்ட்டாகவும் பின்னாடி வந்து சின்ன நம்பராகவும், முன்னாடி 2 பின்னாடி வந்து 1ன்னு சொல்லிட்டு கூட நம்ம பிரித்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வேலூர். இதில் 6 லெட்டர்ஸ் இருக்குது. 7 - 6 1ன்னு கிடைக்கும். அந்த 1 அப்படியே முன்னாடி போட்டுக்க வேண்டியதான், முன்னாடி ஒரு ஸ்பேஸ். இப்போது இதெல்லாமே முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு சிங்கிள் லைன் ஸ்பேஸை வச்சு ஹைஃபனால் கோடு போட்டுக்கோங்க. இனி எல்லாமே வந்து 2 லைன் ஸ்பேஸ். 2 லைன் ஸ்பேஸ் தான் இனி ஃபுல்லாக. லாஸ்ட்டாக கோடு போடுற வரைக்கும் 2 லைன் ஸ்பேஸ் தான். இந்த பல் நோய், ரத்த சோகை இது எல்லாமே வந்து லெஃப்ட் கார்னரில் தான் வரும். ஃபுல்லாகவே லெஃப்ட் கார்னரில் டைப் பண்ணோம். ஓகே, இனி பாருங்கள், இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போ உள்ளே இருக்க இந்த நம்பர்ஸ்க்கு எவ்வளோ ஸ்பேஸ் வரும்னு கண்டுபிடிக்கலாம். இதில் மொத்தமாக 6 இருக்குது. அப்போ 8 - 6 2. 2வை 2ஆல் டிவைட் பண்ணால் 1. முன்னாடி ஒரு ஸ்பேஸ். இல்லைனா நீங்கள் 2ன்னு இருக்கிறத முன்னாடி ஒரு ஸ்பேஸ் பின்னாடி ஒரு ஸ்பேஸ்ன்னு வைக்க வேண்டியதான், அவ்வளோதான். அதுக்கு கீழெலாம் என்ன அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சு அடிச்சிருவீங்களா? இப்போ கீழே 9667 இருக்குல்ல, அது வந்து 4 நம்பர் தான் இருக்குது. அப்போ நீங்கள் அந்த மேலே உள்ள 9க்கு நேராக வச்சு அடிச்சிடுறது தான். ஓகே, அடுத்தது பாருங்கள். அடுத்ததுலேயும் 6 தான் இருக்குது. 8 - 6 2. 2வை 2ஆல் டிவைட் பண்ணால் 1. முன்னாடி ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அந்த 24,000 அதை வந்து டைப் பண்ணிடுவீங்க. கீழே உள்ளதெல்லாம் என்ன, அதுக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக வச்சு அடிச்சுக்க வேண்டியதான். அந்த 7 எல்லாம் அந்த 4க்கு நேராக, மேலே உள்ள 4க்கு நேராக வச்சு அப்படியே டைப் பண்ணுறது தான். இதெல்லாம் ஈஸி தான். ஃபஸ்ட்டு ஹையஸ்ட்டாக உள்ள நம்பர் வந்துருச்சுனாலே அதுக்கு நேராக வச்சு ஈஸியாக டைப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு காலம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு காலம்லேயும் ஃபஸ்ட்டில் 6 இருக்குது. அப்போது அந்த காலமுக்கு 8. 8 - 6 2. 2வை 2ஆல் டிவைட் பண்ணால் 1. முன்னாடி 1 போட்டுக்க வேண்டியதான். ஒரு ஸ்பேஸ் விட்டு இதை வந்து நம்ம டைப் பண்ணோம். கீழே உள்ளதெல்லாம் அதுக்கு நேராக வச்சு டைப் பண்ணிடலாம். ட்ரான்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதெல்லாம் கரெக்டாக பார்த்து டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு காலம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு காலம்லேயும் 6 இருக்குது. அப்போ 7 - 6 1. அப்போது ஒரு ஸ்பேஸ், முன்னாடி ஒரு ஸ்பேஸ் விட்டு அந்த நம்பரை வந்து டைப் பண்ணணும். ஓகே, பேலன்ஸ் எல்லாம் அதுக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சு டைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.